பாரத் மாதா கி ஜெய் முழக்கத்தோடு தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நான் ஜெயிச்சு வந்தேன்னா திருப்பரங்குன்றத்துல தற்செயலுக்குரிய இடத்தில் தீபத்தை ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு யார் சொல்றா? ராஜன் செல்லாங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும். ஏன்னா அதுதான் உண்மை. பசுமன் முத்துராமலிங்க தேவரின் அவதாரம்னா அண்ணாமலைக்கு பட்ட அசிங்கம். முத்துராமலிங்க தேவருக்கு அசிங்கம் என்னன்னு ஓட்டு கேட்கிறாங்க. மானமுள்ள இந்துக்களே, முருக பக்தர்களே, திருப்பரங்குன்றத்தில் அதிமுக வேட்பாளர் திரு ராஜன் செல்லப்பா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இவர் ஏழை விவசாயி, 1.98 கோடி பாவம். அந்த 70 சென்ட் தென்னை மரத்தை வித்து சம்பாதிச்ச காசு ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்கதான். மதுரை மாநகராட்சி மேயர் ஊழல் கரப்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் பேசுறாரு. ஏன்னா அவர்தான் பண்ணவர் தெரியுமில்ல. யாரு? நான் தான். நீங்க என்னென்னலாம் அவங்க பேர்ல குற்றம் சாட்டுறீங்களோ அந்த வழக்கு பூரா இவர் பேர்ல இருக்கு. இது என்னது? IPC 506/2 என்ன சொல்லுது வழக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, threat to be cause death or grievous hurt. 324 என்னன்னா voluntarily causing hurt by dangerous weapons or means. வெறுமனே கையில எல்லாம் அடிக்கல, வெறும் கட்டையால அடிக்கல. செக்ஷன் இருக்கே, ஷூட்டிங், ஸ்டாபிங், கட்டிங். ராஜன் செல்லப்பா 2006ல அவர் மேல இருந்த வழக்கு. தமிழ்நாடு 2026 தேர்தல்ல புதிதாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்திருக்கிறார். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இது நீ ஐயோ எது சொன்னாலும் பிரச்சனையா. முத்துராமலிங்க தேவர் குறித்து பேசுவது, அது குறித்து ஆய்வு செய்வதுன்னு அது ஒரு தனி சாப்டர். அதை போய் யாருக்கெல்லாம் பட்டம் சூட்டுறதுன்றது இருக்குல்ல. இல்ல விமர்சிக்கிறதுனா கூட அவரை பத்தி படிச்சு தெரிஞ்சு விமர்சிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு நிறைய நாள் வாழ்ந்திருக்கிறார், அரசியல் பணியாற்றி இருக்கிறாரு. அது ஒரு பக்கம். அவர் சாதியில் ஆனா எதிரி கூட இப்படி இழிவுபடுத்த மாட்டான். அவர் சாதியில் பிறந்ததாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர். அதாவது அவர் சாதி அல்லாத ஒருத்தர் கூட அவர் மீது கடுமையான ஆட்சேபனைகள் விமர்சனங்கள் இருக்கிற ஒரு எதிர்த்தரப்பு கூட அவரை இவ்வளவு இழிவுபடுத்தி பேசினதில்லை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்லாக்காசு அண்ணாமலை அவர்கள் முத்துராமலிங்க தேவரின் மறுபிறவி அப்படின்ற அமிர்த முத்துக்களை உதிர்த்தவர் எங்கள் சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு அவர்கள். செல்லூர் ராஜுக்கும் ராஜன் செல்லப்பாவுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு அண்ணாமலை போறாப்ல. போற இடத்துல அண்ணாமலை உதிர்க்கிற முத்துக்களை அப்புறம் பொறுக்குவோம். செல்லூர் ராஜு உதிர்த்த முத்து இதுக்கு ராஜன் செல்லப்பா என்ன பதில் சொல்றாரு? ராஜன் செல்லப்பாவும் சரின்றுவாரு. ஏன்னா சிக்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி. அதனாலதான் இது ஒரு பக்கம். தமிழ்நாட்டு 26 தேர்தலில் முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுவது திருப்பரங்குன்றம். ஏன் இந்த மேட்டரை இப்ப பேச வேண்டிய தேவை வருது அப்படின்னா, அண்ணாமலையுடைய வருகை திருப்பரங்குன்றத்துல பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வாகனத்துல இந்த பக்கம் ராஜன் செல்லப்பா இருக்கிறாரு. இவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே பாரத் மாதா கி ஜெயில தான் ஆரம்பிக்கிறாங்க. புரட்சி தலைவி அம்மா வாழ்க நகி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க நகி, புரட்சி தமிழர் எடப்பாடி வாழ்க நகி. ஏன் புரட்சி தமிழர் கொடுத்தாங்க? எம்ஜிஆர் இப்ப புரட்சி தமிழர் இல்ல, அவர் புரட்சி தலைவர் ஆயிட்டார். தமிழர் இல்லன்றாங்களா? தமிழர் இல்ல தானே. ஜெயலலிதாவை தமிழர் இல்லன்றாங்களா? அது அவங்க சொல்றாங்க. செல்லப்பா சார் நீங்க தான் தெளிவுபடுத்தணும். எடுத்துட்டு கையில கொடுத்து அண்ணாமலை பாரத் மாதா கி ஜெய் முழக்கத்தோடு தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். சரி, ஓகே, பாஜக காரங்க அதான் பண்ணுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பாவை வச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏத்தி ஆவணும்னு அண்ணாமலை பேசுறாரு. ஏப்ரல் 23ஆம் தேதி முருகனுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. திருப்பரங்குன்றத்துல உங்கள் தீர்ப்பெல்லாம் இந்த தொகுதியில இரட்டலை சின்னத்திற்கு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுங்க. மத கலவரம் எப்படிமா இது மத கலவரம் ஆகும்? நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வெறும் 102 ஆண்டு கால பிரச்சனை. நம்ம அண்ணன் ராஜன் செல்லப்பா வந்தார்னா திருப்பரங்குன்றத்துல நாம தீபம் ஏத்துவோம் அப்படின்னு பேசுறாரு. சரி, ரைட், அண்ணாமலை தான் இப்படி பேசுறாரு, சங்கி, புறக்கணிக்கப்பட்ட சங்கி அப்படித்தான் பேசும் அப்படின்னு நம்ம நினைச்சா, தந்தி டிவி நியூஸ் கிளிப்பிங், நான் ஜெயிச்சு வந்தேன்னா திருப்பரங்குன்றத்துல தீபத்தை, இந்த சர்ச்சைக்குரிய இடத்தில் தீபத்தை ஏற்றுவதற்கு நான் முயற்சி பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு யார் சொல்றா? ராஜன் செல்லாங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும். ஏன்னா அதுதான் உண்மை. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணுன்ற எண்ணத்தோட போறோம். உயர்நீதிமன்ற ஆணை இது, அந்த ஆணையை நிறைவேற்றுகிறோம்.
இது அதிமுகவா இல்ல பாஜகவா மாறி இருக்கு, கேண்டிடேட்டு அதிமுக கேண்டிடேட் நினைச்சுக்கிட்டு இருந்தா முழுக்க முழுக்க பாஜகவுக்கு பயந்து நடுங்கிய ராஜன் செல்லப்பாவை அந்த வண்டியில பார்க்க முடிஞ்சிச்சு. ராஜன் செல்லப்பாவா ராஜஸ்தான் செல்லப்பாவா இப்படி சங்கீதனமா பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே எனக்கே ஷாக்கு. ராஜன் செல்லப்பாவுக்கு அதுவும் திருப்பரங்குன்ற ஏரியால திருநகர் பக்கத்துல இந்த பக்கத்துல எல்லாம் உண்மையிலே அவருக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. வந்திருக்காருப்பா, நல்ல மனுஷப்பா மக்கள் கிட்ட. இன்னைக்கு அவர் எப்படி மாறி இருக்கிறாருன்னா முழு சங்கியா மாறி இருக்கிறாரு. இல்ல ஓப்பனிங் இவர் பசும முத்துராமலிங்கம் இருந்து ஆரம்பிச்சதுனால அதுவும் ஞாபகம். திருநகர்ல தானே அவர் வாழ்ந்தார். கடைசி என்னைக்காவது ஒரு நாள் அங்க வாழ்ந்த பசுமன் முத்துராமலிங்கம் அவர்கள் என்றாவது ஒரு நாள் அங்க இருக்கக்கூடிய தர்காவை எதிர்த்து இருக்கிறாரா? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வழிபாட்டு முறையை எதிர்த்து ஒன்னே விட பெரிய பக்திமான். இன்னொன்னு சொல்லுவாங்க, அவர் திருநகர்ல வந்து குடியிருந்ததுக்கு காரணமே அங்க இருந்து பார்க்கும்போது பள்ளிவாசல் தெரியணுங்கிறதுக்காக, பள்ளிவாசலும் தெரியணும் முருகன் தெரியணுங்கிறதுக்காக தான் அங்க வந்தாருன்னே கதை உண்டு. அதை நம்பி படிக்கக்கூடிய ஒரு ஊர்ல நீங்களும் குடியிருக்கிறீங்க. ஆமா, உங்க சொந்த ஊரே பக்கத்துல தோப்பூர் தான். நீங்க அதே ஊர்ல குடியிருக்கக்கூடிய ஒரு நபரு அந்த முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சொல்லிக்கிட்டு அவரு நேசிச்ச இஸ்லாமியர்களை கருவறுக்கக்கூடிய வேலைகளுக்கு தூபம் போடுகிறார். நம்ம இவர் பசுமன் பாண்டியன் ஒரு தகவலை சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம பேட்டிகள்லயே அதை சொல்லி இருக்கிறாரு. கோட்சேவை கொன்றது இஸ்லாமியர்னு ஒரு பொய் நியூஸ் பரவன போது தென் மாவட்டங்கள் முழுக்க பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக, தமிழர்கள் ஏற்கனவே இயல்பிலேயே வெறுப்புணர்வு இல்லாதவர்கள், ஆனாலும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக, இத்தனைக்கு அவர் வந்து காந்திக்கு எதிரான ஒரு கட்சியில பயணித்தவர், அதற்கு கடைசி வரை நிர்வாகியாக இருந்து பொறுப்பாளராக இருந்து இன்னைக்கும் அந்த கட்சி தமிழ்நாட்டில் உயிரோட இருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் வேன் எடுத்துக்கிட்டு காந்தியை கொன்றது இஸ்லாமியர் அல்ல, இந்துக்களே இஸ்லாமியர்களே கலவரம் செய்யாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள்னு பிரச்சாரம் பண்ணவர்னு சொன்னவர் வாழ்ந்த மண்ணில் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்துல நாங்க தர்கா பக்கத்துலதான் தீபம் ஏத்துவோம்னு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் எதிராக, அங்க கோயிலுக்கும் எதிராக, இஸ்லாமியர்களுக்கும் எதிராக ராஜன் செல்லப்பான்ற ஒரு நபர், சங்கி நபர் வந்து அருவருக்கத்தக்க வகையில பேசி இருக்கிறாரு. அது என்ன ஆகும்னா அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டிங் நேச்சர் இருக்குல்ல, அவங்க இந்த பிரச்சனையை ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல அது நம்ம அறக்கழகம் தவம் வந்து அங்க கீழே போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணி இது எடுத்திருக்காப்ல, டாக்குமெண்ட்ரி எடுத்த மாதிரியே அவர் வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் ஒன்னு எடுத்திருக்கிறாரு. அதுல வந்து நம்ம அந்த இதை கூட காட்டலாம். மக்களே பேசுறாங்க, அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களே இந்த முறை வந்து ராஜன் செல்லப்பாவுக்கு வழக்கமா ரெட்டலைக்கு விழுகிற ஓட்லயே கூட இந்த தடவை சேதாரம் ஏற்படும். அப்படி காரணம் ராஜன் செல்லப்பாவுடைய இந்த அசிங்கமான பேச்சுக்கள். இது வரைக்கும் எதுவுமே செய்யல. அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு மட்டும் சொல்லுங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் தான். இப்போ எனக்குள்ள சூழ்நிலையில வந்து திருப்பூண்டத்தில் யாரு என்ன சொன்னாலும் இப்போ நான் வந்து வெளியே வந்து கொஞ்சம் சுதந்திரமாக நடமாட முடியுது. நான் இவனை எந்த பாகுபாடும் பிரித்து பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. வேறு மாதிரி இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்தால் திருப்பி நாங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த லெவலுக்கு போயிடுவோமோ அப்படின்னு மனசு கொஞ்சம் இதாக இருக்குது. இதனாலேயே கண்டிப்பாக டிஎம்கே வரணும். ராஜன் செல்லப்பா அப்படி நிற்க வேண்டிய ஆளே கிடையாது. தாட்டியமாக அந்த இடத்துல வந்து நின்று நான் இருப்பேன் உங்க கூட, இந்துக்களே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இஸ்லாமிய சொந்தங்களே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் உங்க கூட நிற்கிறேன் அப்படின்னு அதிமுக முகமுடி போட்டு பேச வேண்டிய ராஜன் செல்லப்பா போயும் அண்ணாமலைக்கு பயந்துகிட்டு கையை கட்டிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, இதுதான் நிலவரம், இதுதான் உண்மை. அண்ணாமலைக்கே பம்மிட்டு நிக்கிறாருன்னா மோடி எல்லாம் வந்தா எந்த நிலவரத்துல இருப்பாருன்னு யாருக்கு தெரியும். அதனால என்ன ஆயிருச்சுன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவன் எப்படி, அதாவது தன்னுடைய அதிமுகவை, தன்னுடைய எம்ஜிஆரை, தன்னுடைய ஜெயலலிதாவை ஆதர்சமா பார்த்து ரசிச்ச ஒருத்தன் ராஜன் செல்லப்பா இப்படி கையை கட்டி நிக்கிறதும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தா ஓட்டு போடுவானா? ஜெயலலிதா இருந்து திருநாவுக்கரசு தனியா கட்சி ஆரம்பிச்சப்ப ஒரு திருநாவுக்கரசோட போயிட்டாராம். இவருக்கு ஜம்ப் அடிக்கிறதுலாம் ஜிம்பளக்கடி பம்பா மாதிரி. அப்புறம் எப்படி உள்ள சேர்த்துக்கிட்டாங்க? அதான் இவர் இப்படி பல குஜிலி மஸ்திகள் பண்ணி தர்காவை குறி வைக்கிறது, சிறுபான்மையினரை குறி வைக்கிறது இவருக்கு புதுசு கிடையாது. 2010 சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, ராஜன் செல்லப்பா வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் அப்படின்ற வழக்குல சில தகவல்கள், அந்த வழக்குடைய அபிடவிட்டுகள்ல இருக்கக்கூடிய தகவல்கள் எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கிணறு வெட்டித்தான் பூதத்தை கிளப்பி இருக்கிறாரு. இந்த கிணறு வெட்டின ரசீது என்கிட்ட இருக்கு அப்படின்னு வடிவேலு கிளம்பின கதையா இவர் கிளம்பி இருக்கிறாரு. அதாவது டயசிஸ் மதுரை ராமநாதபுரம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் சிஎஸ்ஐ ட்ரஸ்டுக்கு சொந்தமான மதுரை ராமநாதபுரம் டயசிஸுக்கு உட்பட்ட 2 இடத்துல இவர் வந்து நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறாரு. அதாவது 1.5 ஏக்கர்ல ஒரு இடம், 5.5 ஏக்கர்ல, அதாவது மொத்தம் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தை
5/2/1987 3 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுக்கிறாரு. இப்ப எந்த தொகுதியில போட்டுக்கிறாரோ அதே தொகுதியில திருப்பரங்குன்றத்திலே தான். ஆமா, இப்ப 3 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்தவரு 3 வருஷத்துல விளைவிக்கக்கூடிய, வருஷம் ஒரு முறை விளைவிக்கக்கூடிய சோளம் போடலாம், மாசம் ஒரு முறை விளைவிக்கக்கூடிய தக்காளி போடலாம், அதெல்லாம் போடலாம். தேக்கு நடுறது வளர்றதுக்கே 18 வருஷம் ஆகும்ல. இப்ப தேக்கு நடுறது, இப்ப என்ன நினைக்கலாம், தேக்கு வந்து வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர். 87 அவர் எந்த பொறுப்புலையும் கிடையாது, விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. சர்ச்சும் குத்தகைக்கு கொடுக்குது, குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு. இதுல என்னப்பா தப்பு? குத்தகைக்கு எதனா 100 வருஷத்துக்கு எடுத்தார? 3 வருஷத்துக்கு தான் குத்தகைக்கு. 3 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துட்டு தேக்கு நடுறான்னா நோக்கம் என்ன? என்ன அப்படின்னு அவரே சொல்றாரு. அவனே சொன்னானா? இப்ப 87 எடுக்கிறாருன்னா 90ல லீஸ் முடியுது. மறுபடியும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் 92 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 93ல எக்ஸ்பைரி ஆகுறது, 95 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 96ல எக்ஸ்பைரி ஆகுறது, 98 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்ப இவரே காசு கொடுத்து 3 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிருக்க கூடும். ஆமா, இவர் வந்து ஆமா எவ்வளவுக்கு எடுத்திருக்கிறாரு? வெறும் 6240 ரூபாய்க்கு 7 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு. 3 வருஷத்துக்கு ஒருக்க. அது வந்து டாக்குமெண்ட்ல இருக்கிறது 6000 சில்லற. ஆமா, அது போக கைப்பட அவங்க எவ்வளவு. இதுல இந்த மதுரை டயசிஸ் சிஎஸ்ஐ சர்ச் பொறுப்பாளராக இருந்தவர் பிறகு மோசடி வழக்குல வந்து தண்டிக்கப்பட்டார். அது வேறு வழக்கு, அது என்னன்றது நமக்கு விவரங்கள் முழுசா தெரியல. ஆனா இவருடைய பங்கு அதில் என்ன அப்படின்றதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அது ஏதோ சங்கீத்தனமா இல்ல, சிஎஸ்ஐ சேர்ந்தவர்களே பல பேர் வந்து இதுல இருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுதான். இப்ப 98 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு 3 தடவை. 4வது தடவை எக்ஸ்டென்ஷனுக்கு போறாரு. 99ல எக்ஸ்டென்ஷனுக்கு கேட்கிறாரு. கேட்கும் போது 4வது ரெஸ்பாண்டன்ட் ஆகிய சர்ச் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் வாஸ் ரிட்டர்ன்டு பை த 4th ரெஸ்பாண்டன்ட், திருப்பி அனுப்பி விட்டார்கள். that the lands are required by the 4th respondent for starting a school. பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக அந்த 7 ஏக்கர் நிலம் எங்களுக்கு வேண்டும் என்று குத்தகைக்கு கொடுத்த ஒரு தரப்பே கேட்கும் பொழுது இவர் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் விவசாயி, உழுபவனுக்கு நிலத்தில் பாத்தியதை உண்டு, எனக்கு தான் அந்த நிலம் வந்து உழுவதற்கு சொந்தம், நான் தான் அங்க உழுது பயிரிடும் விவசாயி, எனக்கு விவசாய உரிமை இருக்குன்னு போடுற. சரி, உழுதுறதுக்கு நீ என்ன போட்டிருக்க, கத்திரிக்காயான்னு கேட்டிருக்காங்க. இல்ல கடலை போட்டிருக்கேன். இல்ல தேக்கு போட்டிருக்க. தேக்கு இப்ப 7 ஏக்கர்ல தேக்கு போட்டிருக்காரா? இல்ல, 70 சென்ட்ல தேக்கு, 10 சென்ட்ல தென்னை, 1 ஏக்கர்ல சோளம். இது எதுவுமே 3 வருஷத்துல விளையாது. என்ன கணக்குல ப்ரோ நீங்க வந்து அப்பட்டமா கோர்ட்டுக்கே தெரியும். ஆமா, இப்ப என்ன பண்றாருன்னா இதுக்கு நடுவுல 87ல குத்தகைக்கு எடுக்கிறாரு, 99 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 3 தடவை எக்ஸ்டென்ஷன் பண்ணி 87ல எடுத்தத கிட்டத்தட்ட 99 வரைக்கும் இவர் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறாரு, விவசாயம் பண்றேன் அப்படின்ற பேர்ல. இதுல இவர் எம்பி ஆகுறாரு. எப்ப? 1992ல எம்பி ஆகுறாரு. 92ல எம்பி ஆகும் போதுதான் இவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பெயரை லோக்கல் இருக்கக்கூடிய விவசாய பதிவுகள் என்ன பண்றாருன்னா, இவர் இந்த நிலத்தை உழும் விவசாயி, கல்டிவேட்டிங் டெனன்ட் அப்படின்னு சொல்லி பதிவுகளை மாற்றிக் கொள்ளுகிறார். கல்டிவேட்டிங் டெனன்ட் அப்படின்றத 2வது தடவை எக்ஸ்டென்ஷன் ஆனதுக்கு பிறகு இவர் புதுப்பிக்கவில்லை. இப்ப இவர் கல்டிவேட்டிங் டெனன்ட்ன்ற அடிப்படையில நான் சாகுபடி செய்யும் விவசாயி, இது எனக்கு சொந்தமான பயிர்களை வந்து மோசடி செய்வதாகும், அதனால நானே தொடர்ந்து எப்படி நாடா இவர் வந்து சர்ச் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இவர் எம்பிங்க, ராஜ்யசபா எம்பிங்க, இவர் கல்டிவேட்டிங் ஃபார்மர்னு கிளைம் பண்றாருங்க அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டெல்லியில இருந்து இங்க வந்து வாக்கா வரப்புக்கு தண்ணி அடிச்சு. ஆமா, இவர் ராஜ்யசபா போகாத நேரத்துல பூரா இங்க வந்து தண்ணி வீச்சிருக்கிறாரு. ஐயா கடைசி விவசாயி நீங்களாங்கய்யா அந்த கோர்ட்ல என்னமா போலாமாமா அப்படின்ற மாதிரி அங்க பிரதமர்கிட்டையும் அங்க சபாநாயகர்கிட்டையும் சொல்லிட்டு வருவாரு, வயக்காட்டுல தேக்கு விளைஞ்சுக்கிட்டு இருக்கு, தண்ணி ஊத்த போறீங்க. நீங்க இதே மாதிரி முதலாளிகள் எத்தனையோ பேர்கிட்ட குத்தகைக்கு எடுத்த சாமானிய விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த நிலம் உரிமையாக்கப்பட்டிருக்கா? இந்த கோர்ட்டுகளில் அவர்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு நீதி கிடைத்திருக்கிறது? இப்ப இந்த வழக்கு என்ன ஆகுதுன்னா 2000 ஒட்டி கோர்ட்டுக்கு வருகிறது. 2001-2 காலகட்டத்துல கோர்ட்டுக்கு வருகிறது. 5 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சி, அதற்கு பிறகு வந்து இதாயிருது. அதுக்கப்புறம் கோர்ட்ல இந்த கேஸ் போனது இருக்கட்டும். ஆனா இந்த நமக்கு மேட்டர் என்ன, சர்ச்சு கோயில் கட்டுறதுக்காக தாலீசுக்கு கொடுத்த இடத்தை திரும்ப கேட்கும் போது, நான் ஒரு விவசாயி, உங்களுக்கு விவசாயத்தை தவிர வேற வருமானமே கிடையாது, அவ்வளவு ஏழைப்பாளப்பட்டவர் நீங்க, இன்னைக்கு உங்க சொத்து மதிப்பு என்ன? ராஜன் செல்லப்பாவினுடைய
இன்றைய சொத்து மதிப்பு ஏக்கர் கணக்கில் நிலங்கள் வைத்திருக்கிறார், பல ஆயிரக்கணக்கில் சொத்துக்களை குவித்திருக்கிறார், பல இடங்கள்ல வந்து அசையும் சொத்து, அசையா சொத்து, இந்த மதிப்பை பார்த்தோம். இல்ல இதெல்லாம் வந்து பிரதர் வந்து லீஸுக்கு வாங்கினதுங்களா? இங்க பாருங்க, லிஸ்ட பாருங்க, அப்படியே scroll ஏழை பண்ணோம்னா- விவசாயினுடைய ஸ்கிராலிங்க மட்டும் பாருங்க. ஆமா, இது பூராமே அவருக்கு இருக்கக்கூடிய அசையா சொத்து. வேளாண்மை நிலம், வேளாண்மை அல்லாத நிலம், அப்படி இப்படின்னு பாவம் விவசாயிங்க தண்ணி அடிக்கிறதுக்கே ராஜ்யசபால இருந்து கிளம்பி வந்து தண்ணி அடிக்கிறார் களத்துக்கு. அதனால அவர் வந்து ரொம்ப பாவம். அந்த பாரு அப்பாடி எத்தனை பக்கத்துக்கு இத பூரா ஒரு பில்டர்ட்ட கொடுத்தாலே இந்நேரம் மதுரையிலே பெரும்பணக்காரரா இருப்பாரு இவரு. இது ஒரு வணிக கட்டடங்கள், பல சதுரடிகளுக்கு வணிக கட்டடங்கள் எல்லாமே ஒய்ஃப் பேர்ல அப்படி வாங்கி கூச்சிருக்கிறாரு. 2003 2004 மயிலாப்பூர்ல வேற லேண்ட் வாங்கி கொடுத்திருக்கிறாரு போல. மொத்த மதிப்பு பாக்குறதுக்கு கடைசி காலத்துல போய்கிட்டே இருக்கு. A few moments later. இப்படி ஏழை விவசாயி தன்னுடைய மனைவியின் பேர்ல 2,58,00,000க்கு அசையும் சொத்துக்களும், இவரையும் சொத்துக்கள்னா லேண்ட் கிடையாது, சும்மா அந்த நகை, அந்த ஜீப்பு, மாதிரி வண்டி, ஜீப்பு, டொயோட்டா, வாகனம், ஃபார்ச்சுனர், இதெல்லாம் வந்து 2.5 கோடிக்கு, அதாவது டாக்குமெண்ட் மதிப்பு படி. கிரவுண்ட் மார்க்கெட் மதிப்புலாம் போனீங்கன்னா அது ட்ரிபிள் அது போயிட்டே இருக்கும். இவர் ஏழை விவசாயி இல்ல, அதனால 45 லட்சம். ஆமா, இல்ல இவர் ஏழை விவசாயி, அதனால அம்பாசிடர் வச்சிருக்காரு, மாருதி ஸ்விஃப்ட் வச்சிருக்காரு. இவர் மனைவி ஏழை விவசாயியின் மனைவி தானே, அவங்க என்ன வச்சிருக்காங்க? டொயோட்டா ஃபார்ச்சுனர், மஹிந்திரா ஸ்கார்பியோ, எம்ஜி கிளாஸ்டர். அதெல்லாம் வந்து ஆட்டோ பார்க்கிங்லாம் இருக்கும். அதுல எம்ஜி ஒரு கார் இருக்கிறதே ஊருக்காரனுக்கு எல்லாம் தெரியாதியா? மதுரையில இருக்கிறவனுக்கு அந்த தம்பியை தான் தெரியும். ஏழை விவசாயி அசையும் சொத்துக்களே வந்து 3 கோடி வச்சிருக்கிறாரு. அசையா சொத்துக்கள் அப்படின்னு போது ஒரு 5 கோடி வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி தான் இவருடைய மனைவி பேர்ல தான் பெரும்பாலான சொத்துக்களை குவித்து வைத்திருப்பது. மனைவியின் பேரில் இவர் வைத்திருக்கக்கூடிய சந்தை மதிப்பு 6,81,98,802 ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள். ஏழை விவசாயி இவரு ஏழை விவசாயி இல்ல, ஏழை விவசாயி மனைவி 6.81 கோடி வச்சிருக்கான், இவர் ஏழை விவசாயி 1.98 கோடி. பாவம், அந்த 70 சென்ட் தென்னை மரத்தை வித்து சம்பாதிச்ச காசு யாரு எடுத்துக்காதீங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். அத நீ ஓனாத்த வித்துட்டு சம்பாதி. பாவம், ஒரு ஏக்கர் சோளம் போட்டு சம்பாதிச்ச காசு. இது வந்து டாக்குமெண்ட்ல இருக்கிறது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சாலி கிராமத்துல 1 சென்ட் டாக்குமெண்ட் மதிப்பு படி வெறும் 6,000 ரூபான்னு போடுவான். 6,000 ரூபாய் இங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா வாசல்ல நீ வந்து செருப்பு டோக்கன் கூட போட முடியாது, விட மாட்டாங்க. அப்ப இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வருது? ஐயா, நீங்க செருப்பு டோக்கன் ஒண்ணு ஞாபகம் வருதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 25 காசுக்கு செருப்பு டோக்கனுக்கு டெண்டர் எடுத்துட்டு 1 ரூபாய்க்கு செருப்பு டோக்கனை வித்து செருப்புக்கு 75 பைசா கொள்ளையடிச்சிருக்கிறான்னு இவர் மேல மதுரைக்காரங்க புகார் சொல்றாங்க. ஐயா என்னங்க எதையுமே விட்டு, ஐயா நான் உங்களை காப்பாத்துறதுக்காக வேற ஒரு பக்கம் டைவர்ட் பண்றீங்க, அந்த பக்கமும் நீங்க வந்து நிக்கிறீங்க. இதெல்லாம் மதுரையில லோக்கல்ல விசாரிக்கும் போது அவங்க சொல்ற தகவல்கள். அப்ப நீங்க பிஜேபிக்கு கரெக்டான ஆளாதாங்க இருக்கீங்க, ஏன் அதிமுக இவ்வளவு நாள் இருக்கீங்கன்றது எனக்கு. செருப்பு டோக்கன் 25 பைசா செருப்பு டோக்கனுக்கு 1 ரூபா வசூல் பண்ணி 75 காசு ஒரு செருப்பு. இவர மாதிரி ஆட்கள் பண்ண முறைகேடுகளாலதான் யார்கிட்ட? இந்து பக்தர்கள்ட்ட. இந்து பக்தன் தானே செருப்பு கட்டி போட்டு போறான். ஆமா, செருப்பு மட்டுமா கொடுத்துட்டு போறோம், போன் முத கொண்டு எல்லாத்தையும் இப்ப நம்பிக்கையா கொடுத்துட்டு போறோம். அதனால கவர்மெண்டே இப்ப ஃப்ரீ பண்ணிட்டாங்க, டிப்ஸ் எல்லாம் கொடுக்காங்கன்னு வேற வெளியில போட்டுருக்காங்க. 25 செருப்பு டோக்கன் காலத்துல 75 காசு அடிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் 10 ரூபா 20 ரூபான்னு விற்கிது. அப்ப எவ்வளவு அடிக்கிறாங்க தெரியலையே. மஜா பண்ணுவீங்க. அதனாலதான் 5 வருஷம் என்கிட்ட கொடுத்து பாருங்க, நான் செருப்பு டோக்கன் போட்டு இந்த பார் திருப்பரங்குன்றத்தோட நின்றுக்கணும், மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் வந்துடா. இப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு பயந்துதாயா நாங்க பூக்கடைக்கார காட்ட சும்மா வச்சுட்டு போறோம் செருப்பை. 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு அந்த அக்கா வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டு நாங்க செருப்பை வச்சுட்டு போறோம். இப்ப இவர் திருப்பரங்குன்றத்துக்கு எம்எல்ஏ வானாருன்னு வச்சுக்கோங்க, திருப்பரங்குன்றத்துல செருப்பு டோக்கன்ல ஊழல் நடக்கும். வாசல்ல இருக்கிற பூக்காரா காட்ட கமிஷன் வாங்குவாரு. அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா கடைக்காரங்கள்ட்டையும் மஜா பண்ணி வசூல் பண்ணுவாங்க, குஜ்லி மஸ்து பண்ணுவாரு. உன்னையதான் குஜ்லி மஸ்து பண்ணிட்டாங்கல்ல. இது தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கும். அண்ணன் இப்பயும் சொல்றேன், நான் உங்களை டைவர்ட் பண்ணி வேற பக்கம் நகட்டணும்னு நினைக்கிறேன். வேற என்ன கண்டென்ட் வச்சிருக்கேன்? இப்படி வந்து நிறைய இருக்கு. இது போக நான் சும்மா ராஜன் செல்லப்பா அபிடவிட் அடிச்சேன். அடிச்சா ஏதாவது வருதான்னு பார்ப்போம், பழைய வேட்பு மனுக்கள் ஏதாவது வருதான்னு பார்ப்போம்னா 2011 அபிடவிட் ஒண்ணு கண்ணில் விட்டுச்சு.
என்னடா 2011 அபிடவிட்டா 2011 அதாவது எம்பியா இருந்ததுக்கு பிறகு இவர் மதுரை மேயர் 2011 அக்டோபர் மாசம். ஆனா 2011 மார்ச் மாசம் 23ஆம் தேதி இவர் வந்து அபிடவிட்டு மதுரை மேற்கு தொகுதியில போட்டிருக்கிறாரு. அப்ப செல்லூர் ராஜு தானே இவர் மாற்று வேட்பாளரா போட்டிருக்கிறாரு போல. ஏன்னா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அம்மாவின் ஆணைக்கிணங்க போட்டிருப்பீங்க. ஆமா, ஐ எம் ஏ கேண்டிடேட் செட்டப் பை ஆல் இந்தியா, செட்டப் தான் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நேம் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி வி ராஜன் செல்லப்பா, சன் ஆஃப் வேலுச்சாமி, 61 இயர்ஸ் ஏஜ் அப்படின்னு போட்டு இவர் தாக்கல் பண்ண அபிடவிட். இப்ப இவங்க நேத்து காளியம்மாளை கூட்டு போய் என்ன பிரச்சாரம்? சொந்த கட்சிக்கார யாரும் பிரச்சாரத்துக்கு வர்றதுல எல்லாம் அங்கிட்டு அப்ஸ்காண்டு, தாவேக்கா பக்கத்துக்கு அப்ஸ்காண்டு. அதனால காளியம்மாளை டெல்டாவில இருந்து காளியம்மாளை வாடகை கூட்டு வந்திருக்காங்க பேசுறதுக்கு. சூப்பர். காளியம்மாளை கூட்டு வந்து என்னன்னா, எதிரில நிக்கிற திமுக வேட்பாளர் யாரு தெரியுமா, அவங்க மேல என்னென்ன வழக்கு இருக்கு தெரியுமா, கொலை வழக்கு இருக்குதுங்க, கொலை முயற்சி வழக்கு இருக்குதுங்க அப்படின்றாங்க. இப்படி எதேச்சியா சிக்கின ராஜன் செல்லப்பா அவருடைய மதுரை மேற்கு மாற்று வேட்பாளர் அபிடவிட்ல என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா, டீடைல்ஸ் ஆஃப் த கேசஸ் வேர் த கோர்ட் ஹஸ் பீன் டேக்கன் காக்னிசன்ஸ். ஆப்போசிட் கேண்டிடேட் கொலை வழக்கு இருக்கு அப்படின்னு அந்த பக்கம் வண்டியை டைவர்ட் பண்ணலாம்னு தான் நினைக்கிறாங்க சமூகம். ஆனா திருப்பி அந்த வண்டி வந்து உங்க பக்கம் நிக்குது. என்ன வழக்கு? நீங்க என்னென்னலாம் அவங்க பேர்ல குற்றம் சாட்டுறீங்களோ அந்த வழக்கு பூரா இவர் பேர்ல இருக்கு. இது என்னது? ஐபிசி 506/2. இப்ப இது பிளர்ரா இருக்கிறதுனால இது 306 பாங்க. 306 சூசைடு கேஸ். மாத்திக்கிட்டு அதை எடுத்துட்டு வந்துடாதீங்க, அது வேற சூசைடு கேஸ், அது கிடையாது. அப்ப இது 506. அது போக 324, 147 இதெல்லாம் ஐபிசி. 2006 பிஎன்எஸ் கிடையாது, ஐபிசி. ஐபிசி 506 கீழ் 2 என்ன சொல்லுது வழக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, threat to be cause death or grievous hurt, சாவு அல்லது கொலைபாதக காயங்களை விளைவிப்பது. யாரையோ தூக்கிட்டு வந்து வச்சு கட்டி போட்டு அடிச்சிருக்கீங்க, அதுதான் கம்ப்ளைண்ட். எனக்கு என்னமோ சிஎஸ்ஐ லேண்டு அதுல வந்த குற்றம், சிஎஸ்ஐ லேண்டு குத்தகை, இப்ப அண்ணாமலை என்ட்ரி, திருப்பரங்குன்றம் தர்கா சரியா லிங்க் ஆகுது சார். யாரை கூப்பிட்டு வந்து கட்டி வச்சு அடிச்சிருப்பாரு? அது இவ்வளவு சொத்துக்கள், இந்த மாதிரி ஏழை விவசாயி சொத்து இவ்வளவு வாங்கியிருக்கிறாரு, அந்த நேரங்கள்ல யாரையோ கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாருன்னா இதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா தெரியலையே. அடுத்து செக்ஷன் 324 கேஸுமே 2006 செஞ்சிருக்கிறாரு. ஆமா, 324 என்னன்னா, வாலண்டரிலி காசிங் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் ஆர் மீன்ஸ், கொலைபாதக ஆயுதங்களால் தன்னியல்பாக தாக்குவது. அப்ப வெறுமனே கையில எல்லாம் அடிக்கல, வெறும் கட்டையால் அடிக்கல. செக்ஷன் இருக்கே, ஷூட்டிங், ஸ்டாபிங், கட்டிங், வெட்டுதல், குத்துதல், சுடுதல் ஆகியவற்றுக்கு பயன்படும் உபகரணங்களாலோ அல்லது தீயை ஏற்படுத்துகின்ற உபகரணங்களாலோ அல்லது விஷம் கொடுத்தோ ஒருவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த விளைவது. ராஜன் செல்லப்பா 2006 அவர் மேல இருந்த வழக்கு. உண்மையிலே கிணறு வெட்ட பூதம் வந்த கதைங்க. இதுல இந்த வழக்கு எப்படி முடிவுக்கு வந்தது? 2006 நீங்க போட்ட அபிடவிட்ல இருக்கிற இந்த வழக்குகள் இப்ப என்ன ஆச்சு? தண்டனை குற்றவாளி ஆயிட்டாரா? அப்ப 2016-11 இது காணாம போகுது அப்படின்னா 5 வருஷம் கொடுன்னு வாங்கிட்டு போய் கேஸ முடிச்சு விடுறதா? 2011 ஒரு 5 வருஷத்தை கொடுங்கன்றதுக்கு தான் அபிடவிட் தாக்கல் பண்ணது. ஆமா, அந்த 11 அம்மையார் வந்து தரல, வேணான்னு விட்டுட்டாங்க. 16 ஒரு வாய்ப்பு அட்டெம்ப்ட் பண்ணி வாங்கிட்டாரு. வாங்கி அந்த 5 வருஷத்துல கேஸ கவாத்தாக்கிட்டாரா? மஜால, சூப்பர்ல. வழக்கறிஞர்கள் தெளிவுபடுத்துங்க, இதெல்லாம் என்ன மாதிரியான குற்றங்கள்? பனிஷ்மெண்ட்டுக்கு வந்தாரா இல்ல காம்ப்ரமைஸ்க்கு போனாரா? அப்படியே பழைய மாதிரி நின்னுகிட்டு ஏதோ பக்தி பரவசம் பொங்குற வகையில பேசுறீங்களே சார். கொலவண்ணத்து வேலை பார்த்திருக்கீங்க சார் நீங்க. கேஸ் இருக்கு, நம்ம இல்லாத சொல்லல, இருந்திருக்கு. அது இல்லைன்னா அது உங்க அபிடவிட் இல்லைன்னா அது மறுப்பு சொல்லுங்க. ஏன்னா உங்க மேல இந்த சார்ஜஸ் எல்லாம் இருந்த அதே காலகட்டத்துலதான் 2010 வழக்கு வருது விசாரணைக்கு. 2010 கோர்ட்ல வழக்கு வந்த காலகட்டத்துலதான் இந்த வழக்கு உங்க மேல பதிவு செய்யப்படுது அப்படின்னு நான் சொல்லல, அபிடவிட் சொல்லுது. 2006 கேஸ். இங்க பாருங்க, பெண்டிங் ட்ரையல் இன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 4 மதுரை சவுத் கேட் போலீஸ் ஸ்டேஷன், மதுரை தெற்குவாசல் காவல் நிலையத்துல. கிரைம் நம்பர் வந்து 2006. 2006 நடந்திருக்கு. அதுக்குதான் அடுத்த 5 வருஷம் என்கிட்ட கொடுங்கம்மான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு 5 வருஷம் கிடைச்சிச்சு, கவாத்து பண்ணிட்டாரு. கையை கட்டிக்கிட்டு நின்னதும் இப்படி பக்கத்துல நின்னதுக்கும் காரணம் இதுதான் போடுறேன். சர்ச்சா அட்டையை போடுறது, இப்ப தர்கா அட்டையை போடுறதுக்கு வந்திருக்கீங்க. ரைட்டு. இப்படி ஏற்கனவே மேயரா இருந்த போதே வந்து இவர் மேல பல புகார்கள், 18 கோடிக்கு வந்து வரி ஏய்ப்பு செய்ததாக புகாரு, கல்யாண மண்டபம் கட்டுறேன்ற பேர்ல நிலத்தை ஆக்கிரமித்ததாக இவர் மேல புகாரு, இப்படி பல வழக்குகள் அவர் மேல பெண்டிங்ல இருந்தது. பிரச்சாரத்துல
மதுரை மாநகராட்சி மேயர் ஊழல் கரப்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் பேசுறாரு. ஏன்னா அவர் தான் பண்ணவர் தெரியும்ல. யாரு நான் தான் போல் இருக்கு. எங்கெங்க ரூட் அடிக்கிறது எங்கெங்க ரிவிட் அடிக்கிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த மாதிரியான எந்த சார்ஜஸுமே அவர் மேல இல்லாத மாதிரியே காட்டுவானுங்களே. ஆமா, இது மட்டும் இல்ல, சசிகலா வந்து ஏடிஎம்கே பொதுச் செயலாளரா வரணும்னு கோத்தூர்ல போயிருந்தாங்க. அப்ப டான்ஸ் ரொம்ப பிரபலம். அந்த குஜிலி மாஸ்டர் டான்ஸ் நீங்க தானா ப்ரோ? இங்க பாருங்க, ராஜன் செல்லப்பா அர்ஜஸ்ட் சசிகலா டு லீட் ஏடிஎம்கே. ஏங்க அப்ப வந்து சவுத்துல இருந்த எங்க ஆர்பி உதயகுமார் திருமங்கலத்துல மொட்டை அடிச்சுட்டு தெரிஞ்சாருல, இவர் வந்து இந்த மாதிரி சசிகலா வந்து பதவி இருக்கணும் தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது போக பிஆர்பி கிரானைட் ஊழல் தெரியும்ல, அதுல எல்லாம் இவர் பேர் அடிபட்டு இருக்கு. அப்புறம் மிஸ்டர் கிளீன் நினைச்சா வெரி ஒஸ்டா இருக்கு ட்ராக் ரெக்கார்டு. என்னவா பிஆர்பில என்னவா வர்றாரு? பிஆர்பில வந்து அதான் அது குறித்து சகாயம் வந்து என்கொயரி பண்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சகாயம் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதுல விமர்சனம் இருக்கு, நம்ம விமர்சிச்சிருக்கோம். ஆனா சகாயம் மதுரை மாவட்ட ஆட்சியரா இருந்த போது அந்த நடுராத்திரி சுடுகாட்டுல எல்லாம் உட்காந்து எந்திரிச்சு என்னென்னமோ பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணாப்புல இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நடவடிக்கை எடுத்தாங்களா ஜெயலலிதா? அவரை தூக்கி பிளானட்டேரியத்துல உட்கார வச்சாங்க. ஆமா, ஹேண்ட்லூம் ஹவுஸ் மாதிரி ஏதோ. ஆமா, ஏன்னா இப்படி பல பேருடைய தலைகள் உருண்டு இருக்கின்றன. அதனால அந்த அறிக்கை அப்படியே போட்டு வைக்கப்பட்டது. ஆனா பிஆர்பி இப்ப வந்து வேற பேர்ல குஜிலி மஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அது வேற. ஆமா, இப்படி மதுரையினுடைய நிலவளத்தை கொள்ளையடிப்பது, மதுரையினுடைய கோயில்களை ஆக்கிரமிப்பது, இது எல்லாம் போக போன தடவை எலெக்ஷன்ல போய் ஓட்டு கேட்கும் போது 3 வருஷத்துல வந்து மதுரையில எய்ம்ஸ் வைக்க போறேன் அப்படின்னாப்ல. கையை கட்டி நின்றுகிட்டு இருந்தீங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டீங்களா? அவங்க சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? இது காம்பவுண்ட் சுவரே கட்டிட்டு. இது 2021ல 2018 ஒரு உருட்டு. மதுரைக்கு எய்ம்ஸ் கிடைத்தது மகத்தான சாதனை. 10 வருஷம் ஆக போகுது, செங்கல் கூட நடல. எனக்கு என்னன்னா, இவ்வளவு டிமிக்கி அடிச்சு இவ்வளவு கரப்ஷன் சார்ஜ் இருக்குது. ஆனா அவர் கூட இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க, அவர் 10 பைசா தர மாட்டாருங்க அப்படிம்பாங்க. கையில இருந்து காசை வெளியில எடுக்க மாட்டாருங்க. அதை ஒன்ன தவிர அவர் நல்லவனுங்க. கூட இருக்கிறவன் சொல்லுவான், இவர் ஊழலே பண்ண மாட்டாரு, அதனால இவர்கிட்ட காசு இருக்காது, அதனால நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அந்த அதிமுக பூரா நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுக்கே தெரியாத அளவுக்கு தலைவன் கூடவே இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமானதா இருக்கும். குஜிலி மஸ்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. திரும்பி அண்ணன் நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சேன், நீங்க என்ன நிலம் 17 கோடி, என்ன சிஎஸ்ஐ லேண்டு, இந்த கேள்வி எல்லாம் திருப்பி கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ரத்தத்தின் ரத்தங்கள் கேள்வி. இங்க பாருங்க விளம்பரத்தை. மக்கள் தலைவர் அண்ணாமலை என்னன்னு ஓட்டு கேட்கிறாங்க. மானமுள்ள இந்துக்களே, முருக பக்தர்களே, திருப்பரங்குன்றத்தில் அதிமுக வேட்பாளர் திரு ராஜன் செல்லப்பா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். மானமுள்ள இந்து என்ன செய்வான்? அடுத்தவன் வழிபாட்டுல தலையிட மாட்டான். மானமுள்ள இந்து என்ன செய்வான்? அவன் பாட்டுக்கு கோயில்ல சாமி கும்பிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் படுத்து தூங்குவான், வேலையை பார்ப்பான். முருக பக்தர் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி ஜமாத்தை போய் தட்டுவான், பள்ளிவாசல போய் இடிப்போன்னு சொல்றவன அதே வேல்கம்பை எடுத்துக்கிட்டு சொருகி தள்ளி நின்றா சங்கி அப்படின்னு சொல்லுவான். ஆமா, ஆனா மானமுள்ள இந்துக்களை ஓட்டு போடுங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? இஸ்லாமியர் ஓட்டு தேவையில்லை. உண்மையிலே இந்துக்களுக்கு போராடுறாரா? இந்துக்களுக்கு என்ன தேவை? மதுரையில மெட்ரோ தேவை. இந்துக்களுக்கு என்ன தேவை? மதுரையில நல்ல போக்குவரத்து வசதி தேவை. இப்ப மதுரையை பொறுத்தவரையில மெட்ரோ வேணும்னு திமுக அரசு கோரிக்கை வைக்குது. எப்ப 2024 நம்ம அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றிய அரசாங்கம் 1.5 வருஷத்துக்கு மேல கிடப்புல போட்டுட்டு அதை முடியாதுன்னு மறுத்து நம்மளுக்கு திருப்பி அனுப்பிருச்சு. இப்ப வரைக்கும் நிதியும் அதுக்கு வந்து நம்மளுக்கு செலவு பண்ணல. ஆமா, நேத்து அண்ணாமலை என்ன சொல்றாப்புல, ஒரு இடத்துல தமிழ்நாடு அரசு மெட்ரோவே கேட்கல அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாப்புல. இங்க பாருங்க, இது ஒன்றிய அரசாங்கம் அனுப்புன கடிதம். சரோஜினி சர்மா, அண்டர் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யாருக்கு? சிஎம்ஆர்எல் மேனேஜிங் டைரக்டருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆஸ் ரிகார்டு டு மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், இட் இஸ் ஸ்டேட்டட் தட் ப்ரொபோசல் ஹஸ் பீன் எக்ஸாமைன்ட். சிஎம்பி ஆஃப் த ப்ராஜெக்ட், it has been mentioned that the current ridership is justifiable for BRTS. அதாவது பேருந்து போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில தான் மக்கள் தொகை இருக்கு. ஆஸ் பர், அடுத்த வரி, ஆஸ் பர் 2017 மெட்ரோ ரயில் பாலிசி, cities having population of more than 2 million or more than shall plan for metro rail transit systems அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. மதுரையில் என்ன எழுதியிருக்கான்? மதுரை only has 15 lakhs only. 20 லட்சம் பேர் இருந்தாதான் மெட்ரோ தருவேன். மதுரையில 15 லட்சம் பேர் இருக்குன்னு கடிதத்தில் எழுதியிருக்கா, எழுதலையா? நம்ம மெட்ரோவே கேட்கலன்னு சொல்ற, மெட்ரோவே கேட்கல அப்படின்னா அவன் எப்படி மெட்ரோவுக்கு
20 லட்சம் பேர் வேணும், 10 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு பதில் எழுதுவாங்க. அடுத்த வரி பியூஷ் கோயல் இன்னைக்கு ஒரு அண்ட புழுகி இருக்கிறாரு. என்னன்னு, மதுரைக்கு வந்து நாங்க மெட்ரோ ரயில மறுக்கல, நாங்க விளக்கம் கேட்டு அனுப்பணும். விளக்கம் இதுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த விளக்கத்தை எழுதி அனுப்புங்கன்னு எழுதியிருக்கா. என்ன கொடுத்திருக்கு? ஃபார் தீஸ் சிட்டிஸ் அதர் காஸ்ட் எஃபெக்டிவ் அர்பன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் தட் இஸ் ரோபஸ்ட் பஸ் சிஸ்டம் அண்ட் பிஆர்டிஎஸ் மே பி பெட்டர் சுட்டட். அதாவது இந்த மாதிரியான நகரங்களுக்கு பேருந்து போக்குவரத்தே சிறந்தது. எங்களுக்கு தெரியாதா? நாங்க என்ன பஸ் இல்லாத ஊரா? உங்க ஊர் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி நாங்க என்ன பஸ் இல்லாம ரோட்ல தெரியுறீங்களா? நல்ல பஸ் விட்டு ஏர் பஸ் விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா நாங்க. எங்கள்கிட்ட வந்து பஸ்ல போட்டு. அடுத்து இந்த வியூ ஆஃப் த அபவ் DRPs ஆஃப் த கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அண்ட் மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஆர் ரிட்டர்ன்டு ஹியர் வித். திருப்பி அளிக்கப்பட்டது. அவ்வளவுதான். விளக்கம் கேட்டு எங்க அனுப்பியிருக்கீங்க? தமிழ்நாடு அரசு அதுக்கு டிசைன் வரைக்க போட்டு, ரூட் மேப் வரைக்க போட்டு, ரெட்டு கிரீனு ஆரஞ்சுன்னு எந்தெந்த ரூட்லாம் வரைக்கும் டயக்ராம் போட்டு எல்லாத்தையும் பக்கா ப்ரொபோசலா அனுப்புனதுக்கு வந்த பதில் இது. இதுல ஏதாவது இல்லைன்னு கேட்ட கூடாதுங்கிறதுக்காகவே அவ்வளவே ரெடி பண்ணி அனுப்புனாரு. ஏன்னா மதுரையில ஐடி கம்பெனிஸை நிறைய கொண்டு வரணும், புதுசான தொழில் நிறுவனங்களை அங்க உருவாக்கணும்னு அப்ப பிடிஆர் உட்பட, இந்த ஆட்சியில பிடிஆர் உட்பட பல அமைச்சர்கள் உட்பட, யாரு நம்ம டிஆர்பி ராஜா உட்பட முதல்வர் ஸ்பெஷல் கன்சர்ன் எடுத்துக்கிட்டு திருச்சி மதுரை நல்லா டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா தென் மாநிலங்கள்ல இருந்து இளைஞர்கள் அதிகமா சென்னையை மட்டுமே நோக்கி வர்றாங்க. அவங்கள திருச்சி பக்கம் மதுரை பக்கம் அப்படின்னு பிரிக்கிறதன் மூலமா அவங்களோட வந்து கனெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்குன்றதுக்காக ரெடி பண்றாரு. அப்ப ஒரு பெரிய அர்பன் சிட்டியா மதுரையை மாத்தணும்னா மெட்ரோ அங்க அவசியப்படுதுங்கிறத முன்கணிச்சு இந்த வேலை செய்யறாங்க. நீ 15 லட்சம் ஏதோ ஓட்டர் ஐடிக்கு நம்பர் இருக்கு, SIR ஃபார்ம் ஃபில்அப் பண்ற மாதிரி 15 லட்சம் தான் இருக்கு, 20 லட்சம் தான் இருக்குன்னு ஆணவத்தோடு கேட்டது பாஜக. கையை கட்டிக்கிட்டு நின்னாருல ராஜன் செல்லப்பா, பக்கத்துல போய் பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலைய திரும்பி அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்க மாட்டார். ஏன்னா ராஜன் செல்லப்பா பயந்து போய் கிடக்காரு. மெட்ரோ ரயில் திட்டம் என்பது ஒன்றிய அரசு அனுமதியோட நடக்கிற திட்டம் தானே. மாநில அரசாங்கம் என்னங்க எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது? நான் கொடுக்குறேங்க மெட்ரோ ரயில் கொடுக்க வேண்டியதானே யோக்கியம் உள்ள ஆளு அண்ணாமலையா? கேட்க வேண்டியதானே ராஜன் செல்லப்பா? ஒரு கவுன்சிலர் சீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவருக்கு. மதுரையில எய்ம்ஸ், ஆமா மெட்ரோவுக்கு வாயை திறக்க மாட்டாரு. மதுரையில எய்ம்ஸுக்கு வாயை திறக்க, திருப்பரங்குன்றத்துக்கும் தோப்பூருக்கும் எவ்வளவு தூரம்ன்றது மதுரைக்காரன் பூரா பேத்துக்கு தெரியும். திருப்பரங்குன்றதும் தோப்பூருக்கும் 10 நிமிஷம். திருப்பரங்குன்றத்துல இருந்து 10 நிமிஷம் தூரத்துல எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனை ஒண்ணு வருது அப்படின்னா திருப்பரங்குன்றத்துக்கு அது எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட். திருப்பரங்குன்றத்துல லேண்ட் வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், ரியல் எஸ்டேட் எவ்வளவு டெவலப் ஆகும், எத்தனை தொழிற்சாலைகள். ஒரு ஒண்ணு இல்லைங்க, ஒரு பிரைவேட் காலேஜ் வேலம்மாள் காலேஜ் அங்க கட்டப்பட்டிருக்கு. நம்ம வேலம்மாளுக்கு ஒன்றும் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணல. நான் அங்க இருக்கிற சூழல் அப்படி பாருங்களேன். விரைநூறு விளக்குல இருந்து இல்லையா, சீரியஸாயா? நீ வேலம்மாள் தானே படிச்ச? நான் படிச்சேன். படிச்ச காலத்திலே எனக்கு வேலம்மாள். அப்ப எனக்கு ஒரு சென்ட் மேரிஸை பத்தி பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கும். சொல்லுங்க. விரைநூறு விளக்குல இருந்து மண்டேலா நகருக்கும் விரைநூறு விளக்குக்கும் இடையில சிந்தாமணின்னு ஒரு ஸ்டாப் இருக்கு. அதுல இருந்து உள்ள போனோம் அப்படின்னா அந்த கீரத்துறைக்கு போறதுக்கு ஒரு ரோடு இருக்கும். இதை தவிர அங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. கடை இருக்கும், தென்னந்தோப்பு நிறைய இருக்குங்க. அதெல்லாம் இருக்குயா. அங்க வந்து ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் அல்லது நவீனத்துவம் அப்படிங்கிற ஆமா தேவை. அந்த வேலம்மாள் காலேஜை கட்டினாங்க. அந்த கட்டினதுக்கு பிறகு நீங்க பாருங்க, ஏதோ கிராண்ட்னு ஒரு ஹோட்டல் கட்டி இருக்கிறான். அவ்வளவு பிரம்மாண்டமான ஹோட்டல் மாதிரி இருக்கும். சின்னடா சென்னையில பாக்குற மாதிரி ஹோட்டல்ல இங்கெல்லாம் யாரா வருவான்னு பார்த்தா ஹோட்டல் ஃபுல் புக்கிங். நாங்கெல்லாம் சிந்தாமணி ரோட்ல பனங்கா வண்டி ஓட்டிட்டு போனவங்கடா. இன்னைக்கு நாங்க அந்த கிராண்ட் ஹோட்டல்ல பார்க்கும்போது, வேலம்மாள் காலேஜ் வந்ததுக்கு பிறகு அந்த ரோடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றத்தையும் பார்க்கும்போது நம்ம சிந்தாமணிக்கு ஒரு விடிவு காலம். எவ்வளவு ஹோட்டல் திறந்துட்டாங்க, எவ்வளவு லாட்ஜ் கட்டிட்டாங்க, அந்த ஏரியால லேண்ட் வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த ரோட்டை என்ன விரிவாக்கம் பண்ணணும்னா அந்த பகுதியில கோரிக்கை எல்லாம் இருக்குது. இப்ப அப்படியே தாண்டி அப்படி திருப்பரங்குன்றம் டு திருமங்கலத்துக்கு போங்க. திருப்பரங்குன்றம் டு திருமங்கலத்துக்கு நடுவுல வந்து அந்த கம்மா இருக்கு. கம்மாயை தவிர்த்துட்டு அங்க விவசாயம் இருக்கு. இதை தவிர அங்க தொழில் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ரொம்ப குறைவு. அது கப்பலூர்ல வந்து ஒரு சில நிறுவனங்கள், அது கலைஞர் பீரியட்லயே வந்ததுனால கப்பலூர்ல அந்த நிறுவனங்களை சார்ந்து இயங்கிட்டு இருக்கு. புதிய நிறுவனங்கள்னு ADMK பீரியட்ல, அது கப்பலூர்ல எப்படி வந்துச்சு அந்த நிறுவனம்லாம்? கலைஞர் சிப்காட் கட்டினதுனால கப்பலூர்ல அந்த வளர்ச்சி வந்துச்சு. ராஜன் செல்லப்பா அதுக்கு ஏதாவது துரும்பு கிள்ளி போட்டிருப்பாரா? RB உதயகுமார் துரும்பு கிள்ளி போட்டிருப்பாரா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப எய்ம்ஸ கொண்டு வந்தா மதுரை வளரும்னு தெரிஞ்சும் எய்ம்ஸ மூடி வச்சு இன்னைக்கு வரைக்கும்
மதுரைக்கு பிறகு அறிவிக்க 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்ச எய்ம்ஸை திறந்துட்டாங்க. இவரு தானே ஸ்டிக்கர் ஓட்டுறாரு, நான் வந்து எய்ம்ஸ கொடுப்பேன் 3 வருஷத்துக்கு கொடுப்பேன்னு. ஏன் இப்ப வரைக்கும் திறக்கலன்னு பக்கத்துல அண்ணாமலை கேட்டிருக்கணுமா இல்லையா? இல்ல பிரச்சாரத்துக்கு கூட வண்டியில ஏறாதையா? முதல்ல போன எலெக்ஷன்லயே 3 வருஷத்துல கட்டி தரேன்னு நான் சொன்னேன். பேருக்காவது நீ எதையாவது கட்டியிருந்தா பரவாயில்ல, நான் வண்டியில ஏத்தலாம், குப்பை அடிச்சுட்டு வா, கீழே இறங்கி நடந்து வான்னு சொல்லியிருக்க வேண்டியதான் அண்ணாமலை பயந்தாங்கோலி அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. இப்படி சிறுபான்மை சொத்தை ஆட்டையை போடுறது ஒரு பக்கம், சிறுபான்மைக்கு நலத்துக்கு எதிராக பேசுறது ஒரு பக்கம், மக்கள் நலனுக்கு எந்த திட்டமும் கொண்டு வர்றதுக்கு வாயவே திறக்கல. காவிரியை வச்சுக்க அம்மாவை கூடன்னு பேசிட்டு காவிரிக்கு வாழ்த்து தெரிவிச்சு இவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. காவிரிக்கு ஆதரவு தெரிவிக்கல, அம்மாவை கூட்டு போனதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு வேற கேப்ஷனா கிடைக்கல. காவிரியை வச்சுக்க, அதேதான் திருப்பரங்குன்றத்தை வச்சுக்க, கம்மாய வச்சுக்க, தோப்பூரை வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க, சிஎஸ்ஐ நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலா திருப்பரங்குன்றத்தை பாஜக வந்து போட்டியிடுவதற்காக கேட்டுச்சு. பாஜக அவ காம்ப்ரமைஸே பண்ணியிருக்காது ஆக்சுவலா. ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணிருக்குன்னா எந்த அளவுக்கு ராஜ விசுவாசியா பாஜகவுக்கு இருப்பாரு. சங்கிக்கெல்லாம் பெருஞ்சங்கியாக ராஜன் செல்லப்பா நான் இருக்கிறேன், ராஜாவை நிறுத்தினால்தான் நாங்களா, ராஜன் செல்லப்பாவை நிறுத்தினாலும் நாங்கள் தான் சொல்ற அளவுக்கு தான் ராஜன் செல்லப்பா பாஜக காரராக இருக்கிறார் என்பதை திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்னும் ஷாக்கிங்கான செய்தி சொல்றேன், அவரோடு இருந்த அதிமுகவுக்கான ஓட் பேங்க், அவரோடு கூட இருந்த 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட கட்டைகள்னு சொல்லுவோம். அந்த கட்டைகள் ரியல் எஸ்டேட் பண்றது, கொடுக்கல் வாங்கல் பண்றது, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எலெக்ஷன் டைம்ல ஒர்க் பண்றதுக்கு. அதுல கிட்டத்தட்ட 30% கிரௌடு கலண்டு போயிட்டான், தாவேக்கால சேர்ந்துட்டான். சின்ன சின்ன பசங்க பூரா பேரும் அவனுக்கு தான் பெட்டிடி பசங்க மாதிரி சுத்தி திருவானுங்க, பூரா கலந்து வெளில வந்துட்டான், தாவேக்கால வந்துட்டான். தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையன் தான் கேண்டிடேட்டா கேட்டாரு, ஆனா அந்த பையனுக்கு கேண்டிடேட் கொடுக்கல. அங்க வேற டீலிங் நடக்குதுல, அவன் என்ன பண்ணான், தாவேக்கா என்னடா யாரடா கேண்டிடேட்டா போட போற, நாங்க ஐயா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், முத்துராமலிங்கம் ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த மாதிரி எல்லாம் போடாத, வேலை பார்ப்பான், நான் சொல்றேன் அவன் ஜெயிச்சா நம்மளுக்கு ஒத்து வர மாட்டான், சங்கியா இருக்க மாட்டான், நாங்க அனுப்பின ஆளே போடு அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமாரை போட விட்டானுங்க. நீங்க பாருங்க, நிர்மல்குமாரும் ராஜன் செல்லப்பாவும் எங்கேயுமே ஒருத்தர் தாக்கிக்கிறதே இல்லை. என்னங்க உரசுது? அது என்ன பாசம், சகல ஒண்ணு நான் வரணும் இல்ல நீ வரணும், எனக்கு இந்த திருப்பரங்குன்ற மலைய பாஜக ஒப்படைக்கணும், இந்த பகுதியை கைப்பற்றணும்ங்கிற செய்தி வரணும் அப்படின்னு கூட்டு செய்தி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த லெவல்ல அதிமுகக்கான நபர்கள் அப்படின்னு அவரோடு இருந்த நபர்கள் வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் சமூகமா இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு. போன முறை அமமுக வந்து அவர் பிரிஞ்சிருந்ததுனால அவருக்கு எதிராக நிறைய வேலைகள் நடந்ததாக உண்மையிலே அப்படி ஒரு செய்தியும் உண்டுதான். இந்த முறை அமமுக உள்ள வந்தாலும் ராஜன் செல்லப்பாவுக்கு ஃபேவரட்டா ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க யாருமே தயாரா இல்லை. இந்த வீக்னஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் தலைமை வேற ஒரு ரூட் அடிச்சிட்டாரு. டோக்கனு ப்ரோ, ஆல் டீடைல்ஸ் we have. அதுல அந்த வேட்பாளர் பேரு முகவரியை நாங்க மறைக்கிறோம், ஒரிஜினல் இருக்கு, ஒரிஜினல் இருக்கு, நம்பரோட பூத் நம்பரோட போட்டு வந்திருக்கு. ஸ்லிப்பை கொடுத்துட்டு வீடுக்கு வீடு இருட்டுனதுக்கு பிறகு வீட்டுக்கு வீடு வந்து ஸ்லிப்பை கொடுத்துட்டு இதுதான் ரொம்ப முக்கியம், பத்திரமா வச்சுக்கோங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு அது என்ன குஜிலி மஸ்தா, குஜிலி மஸ்து பண்ணி கையில கொடுத்துருவோம் அப்படின்னு வீட்டுக்கு வீடு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. 500 300 அப்படின்னு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலைகளுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாரு. அவரால் வாக்கை காசு கொடுத்து வாங்கி வெற்றி பெறுவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி மட்டும்தான் நகர்ந்து இருக்கிறாரே தவிர அவரோடு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒண்ணு இல்லை. ராஜன் செல்லப்பா சாரு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, கட்டாயம் பார்ப்பாரு. இந்த வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களை திரும்பி மட்டும் பாருங்க. அந்த போக உங்களை சுத்தி இருக்கக்கூடிய 20 பேர்ல 9 பேர் 10 பேர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவன் பூரா அதிமுக விசுவாசி, பாஜக விசுவாசி கிடையாது. அதிமுக காரரா ராஜன் செல்லப்பா இருந்தா கிடைக்க வேண்டிய மரியாதை கூட இந்த முறை ராஜன் செல்லப்பாக்கு கிடையாது. ஏன்னா ஒரு முழு சங்கியாக தெருவா இறங்கி போய் நின்று பேசுறாரு. ஏதோ ஒரு இடத்துல தெரியாம பேசிட்டோம் அப்படியே மறைச்சுவோம் அப்படிங்கறதுலாம் கிடையாது. கோயில் வாசல்ல வேணும்னே பேசுறாருங்க, மதக்கலவரத்தை தூண்டுற பேசுறாரு, பக்கத்துல நின்றுகிட்டு வேடிக்கை பாக்குறாரு. இனிமேல் நீ ராஜன் செல்லப்பா இல்ல சங்கி செல்லப்பா என்று அன்போடு அழைக்கப்படுவீர்கள் அப்படின்ற அளவுக்கு இதுல சிலர் நினைக்கலாம். இந்துக்களின் உரிமை நீதிமன்றம் சொல்லிவிட்டது, விளக்கு போடுறதுன்ற பேர்ல இவங்க சுத்துறாங்க இல்ல. இவங்க இந்த விளக்கு போடுறேன்னு அந்த இடத்துல கலவரம் பண்ண அந்த 4 நாளும் ஒரு ஆளுக்கும் வியாபாரம் நடக்கல, எல்லா கடையும் க்ளோஸ்.
திறந்திருந்தா சூறையாடி இருப்பானுங்க. கடை எந்த வியாபாரமும் இல்ல, கடை பூரா இருண்டு போய் அந்த வியாபாரிட்ட போய் ராஜன் செல்லப்பா சொல்லி ஓட்டு கேளுங்களேன். இதே மாதிரி டெய்லி கலவரம் பண்ணுவேன், கோவில் விளக்கு தூண்ல போய் விளக்கு, அது விளக்கு தூணே கிடையாது, சர்வே கல்லு, அங்க போய் நான் வந்து விளக்கு ஏத்துவேன், அதனால டெய்லி நம்ம கலவரம் பண்றோம், நிறைய பேர் வருவாங்கம்மா, அதனால வியாபாரம் ஓடுமான்னு ஒரு கூழ் ஊத்துற அம்மாட்ட போய் சொல்லுவீங்களா? சொல்லுவாரா ராஜன் செல்லப்பா? அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடியவனே ஓட்டு போட மாட்டான். யாரா நீங்க, எங்க இருந்து வர்றாங்க? எனக்கு வந்து நிம்மதி தேவை. கோவிலுக்கு எதுக்கு வர்றோம்? நிம்மதிக்கு வர்றோம். அது மசூதியா இருக்கட்டும், தர்காவா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், எங்க போனாலும் அந்த நிம்மதியை கெடுக்கக்கூடிய வேலையை முன்னாடி நின்று செய்யக்கூடிய ராஜன் செல்லப்பாவை திருப்பரங்குன்றத்துக்காரன் ஓட விட்டு வரட்டுவான். நான் திருப்பரங்குன்ற மக்கள்கிட்டே கேட்கிறேன், நம்ம எத்தனை நான் திருமங்கலத்துக்காரன், நம்ம திருமங்கலமும் திருப்பரங்குன்றமும் தான் அந்த மலையில இருக்கக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் போயிட்டு வர்றது. திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும், நான் திருமங்கலம் தான் எனக்கு நல்லா தெரியும். திருப்பரங்குன்றத்துல அந்த மலை மேல வருஷம் அந்த கோயில்ல உச்சி பிள்ளையார் கோயில ஒட்டி விளக்கேத்துவாங்க, எல்லாரும் பார்ப்போம், கிரிவலம் போவோம். அந்த பிரிட்ஜ் கட்டணும்னு இப்ப பிரிட்ஜில் நின்று பாக்குறோம். தேங்க்யூ ஸ்டாலின். ஆமாங்க, அந்த ரோடு அவ்வளவு சேதாரமாய் கிடந்துச்சு ஏடிஎம்கே பீரியட்ல. ஸ்டாலின் தான் அந்த பிரிட்ஜை சரி பண்ணி கொடுத்து, அந்த ரோட சரி பண்ணி கொடுத்து, கண்ணை மூடி அந்த பிரிட்ஜ்ல ஏறணும்னா கண்ணை மூடிட்டே கீழே இறங்கிடலாம், ஒரே ஸ்ட்ரெச், எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கோயிலுக்கு கேஸ் போட்டானே ஒரு சங்கிப்பைய, அந்த சங்கிப்பைய திருப்பரங்குன்றத்துக்காரனா? திருப்பரங்குன்றத்திலேயே எவனுக்கு அது தோணல. ஏன்னா திருப்பரங்குன்றத்துக்காரனுக்கு தெரியும் வழக்கமா கோயில்ல எங்க தீவம் ஏத்துவாங்க, எங்க ஏத்த மாட்டாங்க, எங்க யாரு சாமி கும்பிடுவாங்கன்னு திருப்பரங்குன்றத்துக்காரனுக்கு தெரியும். ஆனா சம்பந்தமே இல்லாம இவருக்கு ஏன் இப்ப தெரியாம போயிருச்சுன்னா, 5 வருஷம் இவர் சட்டமன்ற அலுவலகத்துக்கே வரல. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல ஒரு கேடு விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பி விட்டாங்க. அந்த சட்டமன்ற ஆபீஸுக்கு ஏகே போஸ் வந்தாரு, இறந்து விட்டாரு. அந்த சட்டமன்ற ஆபீஸ்லதான் சரவணன் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆளையே காணோம், அரசியல்ல இருந்தே ஓர கட்டப்பட்டுட்டாரு. நம்ம போனோம்னா நம்ம அரசியல் அஸ்தமனம் ஆயிரும்னு நல்லது கேட்டது பார்த்துட்டு இவர் 5 வருஷமா சட்டமன்ற உறுப்பினர் ஆபீஸ்க்கே போலையா? என்ன நீங்க வாடகை சங்கியா இருப்பீங்கன்னு பார்த்தா முழு சங்கியா, வாழும் சங்கி. என்ன இது? அதிமுகனே நம்ம கொள்கையில பெரியார்லாம் இருக்கிறாரு, அண்ணா இருக்கிறாருன்னு சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள சாமி படமே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க. நீங்க என்ன ஜோசியம் பார்த்துட்டு உள்ள போகாம இருக்கீங்க? ஆமா, இது வரைக்கும் போலையா? இப்ப வரைக்கும் போகலையா? அது மதுரையில இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்ற செய்தி. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்க்கு அவர் வரவே கிடையாது. ஏன் வரல? அங்க வராந்துட்டி ஜோசியம் ராசி, அங்க வந்து தான் ஏகே போஸ் வந்து பேச சபை ஆயிட்டாரு, அங்க வந்து தான் மருத்துவர் சரவணன் இது ஆயிட்டாரு, அங்க வந்து தான் அப்படின்னு சொல்லி வடக்குல இருந்து இங்க ஓடி வந்தார். அவரு இந்த மக்களுடைய நன்மை தீமைகளுக்கு ஒரு துக்க நிகழ்வு கூட, அதிமுக கட்சிக்காரங்க துக்க நிகழ்வு கூட வந்தது கிடையாது. இது பரவாயில்ல. போன ஜனவரி 30ஆம் தேதி இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னாங்கல்ல, அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏடிஎம்கே கலந்துக்கவே இல்லை. ஏன் கலந்துகிட்டா வந்து சமரசமான முடிவு எடுக்கணும், நம்மால எடுக்க முடியாது, நம்ம தான் சங்கி ஐட்டமே. அப்படி திருப்பரங்குன்றத்தை தாரவாக்குறதுக்கு அவ்வளவு தாராளமா வந்து மனம் திறந்து சங்கியாக மாறி பேட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதிமுக இருக்கக்கூடிய ஐடி விங்க அவர் பையன் வச்சு நடத்துறாரு. இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா சிஎம்முக்கே கூட பேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு. அதிமுகவுக்குன்னே ஒரு அக்கௌண்ட் இருக்காது, அதையே உட்காந்து கிரியேட் பண்ற நிலைமையில தான் ஐடி விங்குன்ற பேரே செயல்படும். அதிமுகவுக்கும் ஐடி விங்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தமே கிடையாது. மதுரைக்கே சம்பந்தம் இல்லாத வேற மாவட்டத்தை சேர்ந்த இன்ஃபுளுசர்களுக்கு காசை கொடுத்து வீடியோ பேச வைக்கிறது. ஏன்னா உள்ளூர்காரனுக்கு உண்மை தெரியும். அவரு அந்த அளவுக்கு தான் ஐடி விங் மூலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. பட் அவர் வந்து நல்லா செய்யணும்னு நினைப்பாரு. ஆனா எங்க ராஜன் செல்லப்பாவை ப்ரமோட் பண்ணிடுவாரோன்றதுக்காகவே மேல இருக்கிறவங்க தள்ளி நில்லுப்பான்னு அவரையும் செயல்பட வேணும். பையனும் வந்து செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா அவருக்கும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் அந்த அவர்களுடைய நிலைமையாவே இருக்கு. இதுல திருப்பரங்குன்றத்துல வந்து நலத்திட்டங்களை திமுக, மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்தினது நீங்க, எய்ம்ஸ் திட்டத்தை செயல்படாம முடக்கி போட்டது நீங்க, மதுரை சிப்காட்டை விரிவுபடுத்தாம முடக்கி வச்சது நீங்க, மதுரையில புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுக்கு சட்டப்பேரவை ஒரு கோரிக்கை கூட வைக்கிறதுக்கு வக்கில்லாம பாஜகவோட அடிமை கூட்டணி வச்சிருக்கிறது நீங்க, திருப்பரங்குன்றத்துல மத நல்லிணக்கத்தை கெடுத்தது நீங்க. உங்களுக்கு திருப்பரங்குன்ற மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இல்லை என்று தெரிந்த பிறகு எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பத்தி அவதூறு.
ஆமா, அது அது அவருக்கு பழக்கம். ஆமா, மக்கள் ரசிக்க மாட்டாங்க. சரி பாருங்க, எடப்பாடி பழனிசாமியில இருந்து ராஜன் செல்லப்பா வரைக்கும் மஞ்ச பத்திரிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேவலமான கிசுகிசு பேசிக்கிட்டு, அருவருப்பான கிசுகிசுகளை பேசிக்கிட்டு இந்த பொழப்ப திருப்பரங்குன்ற மக்கள் ரசிக்க மாட்டாங்க. திருப்பரங்குன்ற மக்கள் வந்து நல்லிணக்கமாக வாழ்ந்து பழகிய மக்கள். 5 வருஷமா தொகுதி பக்கம் நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே எட்டி பார்க்காத நீங்க, தோப்பூர்ல எய்ம்ஸ் கொண்டு வர்றதுக்கு கோரிக்கை வைக்காத நீங்க, மதுரையில மெட்ரோ வேணும்னு கேட்காத நீங்க, மதுரை சிப்காட்டை விரிவுபடுத்தணும்னு கோரிக்கை வைக்காத நீங்க, மதுரையில நலத்திட்டங்கள் என்ன வேணும்ன்றது குறித்து வாயை திறக்காத நீங்க, 5 வருஷமா வீட்டுக்குள்ள அடங்கிட்டு இப்ப வந்து மதுரையே நான் தான் மீட்டெடுக்க போறேன் ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து செல்லூர் ராஜு வச்சுக்கிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவரின் அவதாரம்னு அண்ணாமலைக்கு பட்ட அசிங்கம். முத்துராமலிங்க தேவருக்கு அசிங்கம். அதான் நீங்க பண்ற அட்டூழியம்லாம் அங்கதான் போய் நிற்குது.